ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டே ஒரு 3 நாள் ஆன மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே இந்த மாதிரி இயற்கையை பார்க்கும்போது மனுஷங்களுக்குள்ள சந்தோஷம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆமாங்க, எனக்குமே இந்த மாதிரி நேச்சரான ஒரு இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஒரு திருப்தி கிடைக்கும்ல, அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். முக்கியமாக இந்த வீடியோ வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக இருந்தாலும் சரி, வெளியில் வேலை செஞ்சுட்டு வர்ற ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்காகவே எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. மோஸ்ட்லி நிறைய ஆண்கள் வந்து அன்னைமார்களாக இருந்தாலும் சரி, எனக்கு தம்பிமார்களாக இருந்தாலும் சரி, நானும் கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஃபேமிலியோடு தான் இருக்கேன். பட் நீங்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிற பெண்களை வந்து திட்டாதீங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு நீங்களாவது வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வருவீங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நான் தான் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வரேன், எனக்கு ஓவர் தலைவலியாக இருக்குது, அதை போடு இதை போடுன்னு வந்தோடனே அவங்கள போட்டு நீங்கள் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களை பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் வந்தோன்னே அவங்க வருவாங்க, இன்றைக்கி அதை பண்ணி வைக்கணும் இதை பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வெளியே இருந்து உள்ளே வந்து மொத்த தலைவலியும் மொத்த டென்ஷனையும் வீட்டில் தான் காமிப்பீங்க. பட் அதையும் அவங்க பொறுத்துக்கிட்டு உங்கள் குழந்தைங்களையும் சரி உங்களையும் சரி ஹஸ்பண்டு வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு காலையிலேருந்து ஃபுல்லாகவே அவங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சு வைப்பாங்க. ஆனால் ஆம்பளைங்க கேட்குற ஒரு கேள்வி என்னது தெரியுமா? நீ சும்மா தானே இருக்க வீட்டில், ஒன்றும் டிவியை பார்க்க இல்லைனா ஃபோனை நோண்டுற இப்படிலாம் சொல்கிறீங்க. உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவங்க வேலையெல்லாம் முடித்தாலும் அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. உங்களுக்காவது ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து அவங்க ஈவினிங் வந்து உங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கணும், படிக்க வைக்கணும், நைட்டு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாகவே ரொட்டீன் வேலை இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன லஞ்சு கொடுத்து விடணும், என்ன டின்னர் செய்யணும் அப்படிங்கிற பல யோசனையிலேயே நைட்டு தூங்குவாங்க பெண்கள். அதனால் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, நீ மட்டும்தான் உலகத்தில் குழந்தை பெற்றிருக்க, வேறு யாரும் பெக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை மட்டும்தான் பார்க்கீங்க. பொதுவான லைஃப்பில் பாருங்கங்க, எல்லார் வீட்லேயும் எல்லாரும் குழந்தைய கஷ்டப்பட்டு அவங்க வளர்க்குறாங்க. கேட்டால் நீ மட்டும்தான் பெற்றிருக்கியா வளர்க்கியா அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போது பெண்களை மொத்தமாகவே நீங்கள் திட்டுறதுக்கு சமம். அது வந்து அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணும், கஷ்டப்படுத்தும். ரெண்டாவது நீங்களுமே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லலை, நீங்கள் சின்ன சின்ன ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறேன். ஆண்களும் பாவம்தான், நீங்களும் வேலை செஞ்சுட்டு தான் வரீங்க. ஆனால் அவங்க வந்து உங்களை கஷ்டமே படுத்த மாட்டாங்க. கண்டிப்பாக பாருங்கள், வந்தோடனே டீ கொடுப்பாங்க, குளிக்க வைக்கிறதுக்கான வெந்நிலாம் போட்டு தருவாங்க, அப்படி நிறைய வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்தோடனே காலுக்கு மேலே காலை போட்டு படுத்துக்கிட்டு ஃபோனை நோண்டுறது அப்படி பண்ணுவீங்க. கொஞ்சம் ஃபோனெல்லாம் இல்லாமல் ஷேர் பண்ணி பேசணும். அவங்க என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசுவாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் பேசுகிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணுவாங்க. அதை கூட அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஆவுன்னா ஃபோன் எடுத்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க வந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்கேயாட்டும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலேயே ஒரு சின்ன சின்ன பொருளுக்காகவாவது உங்கள் கூட வெளியே வரலான்னு ஆசைப்படுவாங்க. அந்த உணர்வுகள்லாம் பெண்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அதான் ஞாயிற்றுக்கிழமை லீவுனா எங்கள் ஜாமாவாவது வாங்கிட்டு வந்துடுவோமா, காய் வாங்கிட்டு வந்துடுவோமா, அது வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. எதுக்காகனா உங்கள் கூட வெளியே போகலாம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தினால தான் அவங்க கேட்பாங்களே தவிர எந்த இதுக்குமே கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க, அந்த ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அதை நீ புரிஞ்சுக்கிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னு அவங்க பெண்களோட வலியும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க எல்லாமே உங்களுக்கு செய்ய தான் செய்வாங்க. ஒரு குடும்ப லைஃப்பில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே மோஸ்ட்லி யோசிக்க தான் செய்வாங்க, தான் குழந்த தன்னோட கணவர் அப்படி. நான் வந்து எதுக்காக எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோலையும் சரி, நிறைய அந்த கமெண்ட்லேயும் சரி, ஒவ்வொருத்தவங்களும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, எதிர்பார்க்குறது நான் ஒன்று ஆனால் அவங்க ஒன்று ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு லேடி 2 லேடி இல்லை, நிறைய பெண்கள் அப்படி அந்த மாதிரி இன்னொரு இதில் ஷேர் பண்ணி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட்டு எல்லாரோட சூழ்நிலைகளும் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது.
வீட்டில் உள்ள பெண்களை ஃபஸ்ட்டு நீங்கள் மதித்தாலே நீங்கள் போகிற இடத்துல வேலை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாதிரி தான் நடக்கும். நீங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருந்தால் போகிற இடத்துல ஹாப்பியாக வேலை செய்வீங்க. கொஞ்சம் அதை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. வீட்டில் நீங்கள் ஹாப்பியாக போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி பொழுது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்கக்கிட்ட அவங்க ஃபேஸில் சந்தோஷத்தை பார்த்துட்டு போகும்போது உண்மையிலே சொல்லப்போனால் உங்களுக்கு அன்றைக்கி வாழ்க்கை அவ்வளோ அழகாக போகும். ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் லைஃப்லலாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரிலாம் நடந்திருக்கா? நான் கரெக்டாக சொன்னேனா தப்பாக சொன்னேனா? அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.